அனைவருக்கும் அன்பின் பண்பான இனிய மாலை நேரத்து தமிழ் வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கத்தில் அறத்தான் வருவதே இன்பம் தொடர் கருத்தாய நிறைவின் 197வது நிகழ்வில் கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஐயா ஜின்னா ஷெரீப்புதீன் ஐயா அவர்களையும், எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களையும், திருமிகு சரஸ்வதி அவர்களையும், திரு கந்தன் ஐயா அவர்களையும், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும் மற்றும் பின்னால் இணைய இருக்கும் அத்தனை தமிழ் ஆளுமைகளையும் வணங்கி நான் எனது உரைக்குள்ளே போகின்றேன். கம்பராமாயணத்தின் பாலகாண்டத்து பகுதிகள் மிகவும் இனிமையானவை. அந்த பாலகாண்டத்தின் நிறைவு பகுதி தான் இந்த பரசுராம படலம். பரசுராம படலம் மிக சிறந்தது ஒரு படலம். ஏன்னா ஏன் சிறந்த படலம் என்று கூறுகிறேன் என்றால், தயரத மன்னன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த நிகழ்வுகள் 4 என்று ஆன்றோர் பெருமக்கள் சொல்றாங்க. 1 மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னா, இந்த பாலகாண்டத்தினுடைய இறுதி பகுதியான பரசுராம படலம். இந்த பாலகாண்டத்தினுடைய இந்த சிறப்பு என்னன்னா, தயரத மன்னன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டத்தில் 4 நிகழ்வுகள் சொல்றார். 1, பிள்ளையே தனக்கு இல்லாதப்போ ராமர் பிறந்தார் பெரியா, அப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாராம் நம்மளுடைய தயரத மன்னன். ஊரார்கள் சொல்றாங்க, உன்னுடைய மகன் சிவதனுச வளைச்சிட்டான் அப்படி சொல்லி அந்த சீதை கல்யாணம் நடந்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். 3வது நிகழ்வு, பரசுராமர் தான் அஞ்சி நடுங்கி ஓடும் பரசுராமரை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவரை தோற்கடித்த ராமன் அந்த நிகழ்வு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். அடுத்ததாக, தான் ஒரு ராமனுக்கு அரசாட்சி கொடுக்கணும்னு நினைக்கும் போது தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர்கிட்ட கேட்கிறாராம். அப்ப வசிஷ்டர் ராமனை பத்தி புகழும் போது தன்னுடைய குரு தன்னுடைய மகனை புகழார் பத்தியா, அந்த கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அந்த 4 நிகழ்வுகள் என்று சொல்வார்கள். அதிலே இந்த நிகழ்வு வருது. ஏன்னா, தான் அஞ்சி நடுங்கும் ஒரு ஆளுமையை தன்னுடைய மகன் ஏற்கொண்டு நினைக்கும் போது ஒரு தந்தைக்கு உண்மையிலே சிறப்பான நிகழ்வாக தானே இருக்கும். அத்தகைய இனிமையான நிகழ்வு தான் இந்த பரசுராம படலம். இந்த பரசுராம படலம் ராமபிரான் பரசுராமனை எதிர்கொண்டு வெற்றி கொண்டதை உரைக்கும் பகுதி இது. தயரதன் ராமன் திருமணம் முடிந்து மிதிரையிலிருந்து அயோத்தி நோக்கி செல்லும் வழியில் பரசுராமரை எதிர்கொள்கிறார். தன் தந்தையை கொன்ற மன்னர் குலத்தை 21 தலைமுறை கருவறுப்பு என்று சபதமிட்டுள்ள பரசுராமர் முன் தயரதன் அபயம் வேண்டுகிறான். பரசுராமர் பெரும் சினத்தோடு, முன்பே முறிந்து இற்று போன சிவதனுசை ஒழித்த வீரன் என்று புகழைய என்னிடத்தில் ஒரு வில் இருக்கு, அந்த வில்லை நீ வளைச்சு காட்டு, நான் உன்னை வீரன் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லுவேன். அப்படி நீ அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றினால் நான் இதுவரை சற்ற தவத்தை நான் உனக்கு அழித்து விட்டு செல்லிட்டு நான் இது போர் புரியதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லும் போது, ராமர் துளசி மாலை அணிந்த ராமர் எளிதாக அந்த வில்லை வளைத்து நான் ஏற்றி இலக்கு கேட்கும் போது அந்த புண்ணியங்களை பெற்றுக்கொள்வதாக அந்த நிகழ்வு தான் இந்த பரசுராமர் படலம். பின்னர் அந்த தயரத மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லை வருணன் கிட்ட கொடுத்துட்டு இவங்க அயோத்தி நோக்கி புறப்படுறாங்க. இதோட பாலகாண்டம் நிறைவு பெறுது. என்ன சொல்றாருன்னா, அப்பதான் கூப்பிட்டு தன்னுடைய பரதனை கூட்டியப்பா, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தே உங்க தாத்தா வீட்டுக்கு போன்னு சொல்லி கேகய நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வர்றது. அதோட நம்முடைய பாலகாண்டம் முடிவு பெறுகிறது. இப்போ ராமரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, நாம ஏற்கனவே சீதா கல்யாணத்தோட நம்ம இந்த நிகழ்வை நிறுத்தியிருந்தோம். சீதா கல்யாணம் மட்டுமல்ல, தன்னுடைய லக்குவன் பரதன் சத்ருகனுக்கும் கல்யாணம் நடக்குது. ஏன்னா, சீதையுடைய இன்னொரு தங்கை, நம்முடைய ஜனகனுடைய மகள் சீதையோட தங்கையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஜனகனுடைய தம்பியுடைய மகள். அதனால 4 மருமகள்கள் தயரதனுக்கு. 4 பேருக்கும் ஒரு இட திருமணம் அடைஞ்சு தன்னுடைய ஊர் நோக்கி போறாங்க. அது அழகான பாடல். தன் மக்களும் மருமக்களும் நனி தன் கழல் தழ, மண் மக்களும் அயல் மக்களும் வயின் மொய்த்திட, மிதிலையை தொல் மக்கள் தன் மனமுக்கு உயிர் பிரிவு என்பது ஓர் துயரின் வன்மை கடல் புக தயரதன், உயிர் பிரிவு என்பதோர் துயரின்னா உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சா எவ்வளவு துன்பம் இருக்கும், அது போல துன்பம். உயிப்பது ஓர் வழி புக்கான்னா அயோத்தியை நோக்கி புறப்பட்டான்னு சொல்றாங்க.
இல்லைன்னா வலிமை மிக்க தயரத மன்னன் தன்னுடைய புதல்வர்கள் 4 பேரும் 4 மருமகளும் தனது பாதம் தொட்டி வணங்கி அந்த மிதிலை நகரத்தில் வாழ்ந்த மூத்த பெரியவர்களும் மனம் நெகிழ்ந்து அந்த மிதிலை நகரத்தில் வாழ்ந்த மூத்த பெரியவர்கள் மனம் நெகிழ்ந்து உயிர் உடம்பை விட்டு பிரியும் துன்பமாய், ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்தாங்க இல்லையா, உயிரை விட்டு பிரியும் துன்பமாய் வழி அனுப்பி வச்சாங்க. இப்ப அயோத்தி நோக்கி இங்க தேர்ல ஏறி புறப்படுறாங்க. உயிர் பிரிவு என்பது ஓர் துயரின் அருமையான சொற்றொடர் பாருங்க. ராமன் சீதை பிரிவு மிக்க உடம்பை விட்டு உயிர் பிரிவது போல இருந்தது என்றால் கம்பர். சீதையை விட்டு பிரியறது அந்த மிதிலை நகர் மக்களுக்கு எப்படின்னா தன்னுடைய உடம்பை விட்டு உயிர் பிரிவது போல இருந்தது. இதைத்தான் வள்ளுவர் ஈகை என்ற அதிகாரத்துல 230வது குறள்ல சாதலின் இன்னாதில்லை இனிதாதும் ஈதல் ஏயா கடை அப்படின்னு சொல்றாரு. சாவதை விட துன்பமானது வேறு இல்லை. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் நன்றேன்னு சொல்ற மாதிரி உயிரை விட்டு உடம்பை விட்டு உயிர் பிரிகிற நிலையில அங்க இருக்கிற பெரியோர்கள் அந்த அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. முன்னே 2வது பாடல். முன்னே நெடுமுடி மன்னவன் முறையில் செல் மிதிலை நன்மாநகர் உறைவார் மனம் நனி பின் செல்ல நடுவே தன் ஏற்புரை தரு தம்பியர் தழுவி செல மழையாய் மின்னே புரை இடையாளோடும் இனிதே ஏகினான் வீரன். இப்போ அந்த காட்சியை கம்பர் விளக்குறார் பாருங்க. எல்லாம் ரதத்துல ஏறிட்டாங்க. முறையினது தயரதன் தான் முன்னப்படும். அதாவது தயரதன் மிதிலை மாநகர் உறைவார் மனம். அதாவது இதுல ஒரு அழகான சொற்றொடர் போடுறார் கம்பர் பாருங்க. மிதிலை நல் மாநகர் உறைவார் மனம் நனி பின் செல்ல. அதாவது மிதிலை மக்கள் எல்லாம் கூட வரல, மிதிலை நகரத்து மக்களுடைய மனங்கள் பின்னாடி வந்ததான். மனங்கள் பின்னாடி வர அப்படின்னு சொன்னார் அழகா. நடுவே தன் ஏற்புரை தம்பியர், தன் அழகான தம்பியை தன்னை தழுவி கொள்ளும்படி ராமர் மழைவாழ் மின்னே புரை இடையால், மேகத்தில் இருக்கிற மின்னலை போல இடையுடைய சீதை இந்த பாட்டுல வருது. அதாவது பெரிய மணிமுடி அணிந்த மரபுப்படி தயரதன் மன்னன் முன்னே செல்ல அழகிய மிதிலை மாநகரத்து மக்களின் மனங்கள், மக்கள் வரல, மக்களுடைய மனம் கம்பர் என்ன அழகா போற, அவங்க மனசெல்லாம் பின்னாடி வந்துதான். மனங்கள் பின்னோக்கி வரவும் நடுவே தன் அழகிய ஒத்த தம்பியர்கள் தழுவி கொள்ளும்படி மேகத்து மின்னலை போல இடையுடைய சீதையோடு மாவீரன் ராமன் இனிதே செல்றார். அப்படியே கம்பீரமா போறார் ராமர். இந்த இடத்துல கம்பர் நிறைய இடத்துல அந்த இடையை பத்தி போறார். இது பின்னாடி ஒரு பாட்டு வருது. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறிய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மறிக்கடலோ மரகதமோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்ற பாட்டுல அதுல இடையை பத்தி சொல்றாரு. அதாவது சிற்றிடைன்னு மருங்கிலான் அங்கையும் வசையில் ஐயனும் அந்த கல்யாணத்தை போடுறாரு. இதெல்லாம் அந்த சிற்றிடை சீதையோட அழக சொல்லும் போது அந்த இடை சிற்றிடை அழகாக இருந்தது. இதே நயத்தை கம்பர் வேறொரு இடத்துலயும் வேறொரு ஊமைக்கு பயன்படுத்துவார். சூர்பனகை வதத்துல சூர்பனகை வருவாங்க. சூர்பனகை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க ராமரை கேட்டவன ராமர் என்னவோ சொல்லுவாரு. அப்ப பர்ணசாலையில சீதை வெளியே வந்தா சூர்பனகை சீதையை பார்க்கிறாங்க. பார்த்தோன்னா என்ன அழகா இருக்காங்க, சே இதனாலதான் ராமர் நம்மள வரும் திரும்பி கூட பார்க்கலாம் நினைச்சிட்டு அவ திரும்பி ஒரு ராமரை பார்த்து கேள்வி, என்கிட்ட நம்ம குறை கண்ட உன் மனைவி கிட்ட கூட தான் குறை இருக்குது, என்ன இடையே இல்லையே பாருங்க. அதுல இடை என்பது ஒரு அழகுக்காகவும் இது ஒரு நயமாவும் கம்பை இவளுக்கு மட்டும் இடையே இல்லையே, இவளுக்கு கூட தான் குறை இருக்குது என்று சொல்வது போல ஒரு பாடல் வரும். அதனால கம்பர் இந்த இடை அழகா அந்த மின்னலை போன்ற இடையுடைய சீதை, அந்த சீதை பக்கத்துல இருக்க தன்னுடைய தம்பிகள் மார்களுக்கு அப்படியே தழுவிக்கொண்டு அந்த தேர் அப்படியே நவுந்து போகும்போது இதில் நிறைய பாடல்கள் இருந்தது. நான் எதை எடுப்பது எதை விடுப்பது எனக்கு கொடுக்கப்பட்டது 40 நிமிடங்கள் என்பதால் அனைத்து பாடல்களையும் எடுத்து ஒரு அரவை இயந்திரத்துல போட்டு அதை கூழாக்கி அதை ஒரு தமிழ் வடிகட்டியால் வடிகட்டி பிழிந்து சாறு எடுத்து அதை நான் உங்களுக்கு தருவதால் தான் சில சுவையான பாடல்களை தருகிறேன். ஏகும் அளவையின் வந்தன வலமும் மயில் இடமும் காகம் முதலிய முந்திய தடை செய்வன கண்டான் நாகம் அனன் இடை இங்கு உள்ளது இடையூறு என நடவான் மாகம் மணி அணி தேரோடு நின்றான் நெறி வந்தான். தயரத மன்னன் தேர்ல போயினே இருக்கும்போது அந்த காலத்துல பாருங்க நாகம் அண்ணன்னா நாகமும் நாணன் என்றான். ஐயாக்கு தெரியும் நாகம் என்றால்
யானையை போல நடையுடைய தயரதன். மாகம் மணி தேரோடு நின்றான். விண்ணளவு உயர்ந்த தேர் அதை நிறுத்திட்டானாம். இவ்வாறு செல்லும் போது மயில், காடை முதலிய பறவைகள் சுபசகுனமாக வலப்புறம் சென்றன. காகம் முதலிய பறவைகள் தீய சகுனமாக இடப்புறம் சென்றன. இதை பார்த்தவன தயரத மன்னனுக்கு ஒரு இது வருது. பெருமித யானையை போல நடையக்கூடிய தயரதன், இதில் ஏதோ ஒரு தடை இருக்கு, இது எனக்கு ஏதோ அவருக்கு ஏதோ உணர்த்துது, தடை உள்ளது என்று விண்ணளவு உயர்ந்த தேரோடு அங்கே நின்றான். அதான் மாகம் மணி அணி தேரோடு நின்றான், நெறி வந்தான். இதுல அவனுக்கு ஏதோ தென்படுது, சகுனம் பாக்குறான். ஏன்னா ஒண்ணு சுப சகுனமாக இந்த பக்கம் வருது, இதுவும் நடக்குது. அப்ப என்ன நடக்க போகுது, ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். இது குறள் 422 வள்ளுவர் சொல்றாரு, அஞ்சுவ தஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சேல் அறிவார் தொழில். அப்படின்னா அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத தன்மை, அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி விலகி நடப்பதே அறிவுடையார் தன்மை. அதுபோல தயரதன் ஏதோ நடக்க போகுது என்பது அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவன அவரு வண்டியை தேரை நிறுத்திட்டு நின்ற நெறி உணர்வான் ஒரு நினைவானை அழையா நன்றா பழுது உள்ளதோ நடுவுரை நீ நயம் என குன்றோ புரை தோழன் எதிர்புல்லின் குறிக்கொள்வான் இன்றே வரும் இடையூறு அது நன்றாய் விடும் என்றான். உடனே அரசர் கூடவே அந்த காலத்துல வைத்தியரு நிமித்திகன் என்ற வார்த்தை, அழகான வார்த்தை. நிமித்திகன் என்ற வார்த்தை நீங்க சிலப்பதிகாரத்துல வரும். நிமித்திகன் சொன்னான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பறவைகளை குறி சொல்லக்கூடிய ஆளை கூட்டணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு தயரதன். அதாவது புல்லின் குறி சொல்வான். புல்லின்னா பறவையின் குறிகளை அறிந்து சொல்பவன் நிமித்திகன். இவ்வாறு நின்ற மன்னன் சகுன நெறிமுறைகளை நன்கு ஆற நிமித்தினனை அழைத்து, இந்த சகுனம் நன்மையா தீமையா எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டான். அந்த பறவைகளின் குறிய இந்த நிமித்திகன் சொன்னா, இடையூறு ஒன்று உள்ளது, இடையூறு வரும், அவ்விடையூறு நன்மையில் முடியும். ஆமா மன்னா, இடையூறு வரும், ஆனா இந்த சகுனத்தை பார்த்தா அந்த இடையூறால ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு அந்த நிமித்திகன் சொல்றான். அதான் இன்றே வரும் இடையூறு அது நன்றாய் விடும் என்றான் நிமித்திகன். அது மாதிரி சொன்னவன சையம் புகு நிமிர் அக்கடல் தழுவும்படி சமயவான் மையின் உயர்மலை நூறிய மழுவாளன் வந்தான் ஐயன் தனை அரிதில் தரும் அரசன் அது கண்டான் வெய்யன் வர நிபம் எனைக்கொள் என வெய்துரும் போல. இந்த மாதிரி பேசினே இருக்கும்போது மழுவாளன் வந்தான்னா, மழு என்ற ஆயுதத்தை கொன்ற பரசுராமர் மழுவாளன் வந்தான். ஐயன் தனை அரிதின் தரும், ஐயன் தனை அரிதும் தரும் ராமபிரானை இந்த உலகுக்கு தந்த மன்னன் தயரதன். வெய்யவன் வர, இந்த கொடியவன் ஏன் இங்க வரான்? நிபம் என்னை கொல், என்ன காரணம்? வெய்துரு வேலை, பெருமூச்சு விட்டானான் தயரதன். மலையும் தன் அடித்தளத்தில் ஆழுமாறு அலை உயர்ந்த கடலை தன் ஆணையை ஏற்குமாறு செய்த மேகம் தழுவும் மலையின் செருக்கழிக்கும் மழுவென்னும் பரசு ஆயுதத்தை உடைய பரசுராமன் வந்தான். இந்த பாட்டு 4 வரி ஃபுல்லா அந்த பரசுராமனை பத்தி தான் விவரிக்கிறார். சையம் புகு நிமிர் அக்கடல் தழுவும்படி சமயவான் மையின் உயர்மலை நூறிய மழுவாளன் வந்தான் போடுறாரு. மென்னான் மழுவென்னும் பரசுராமர் வந்தான். அழகான ராமனை இவ்வுலகிற்கு தந்த தயரதன், அதான் போடுறாரு. ஐயன் தனை அரிதில் தரும், அழகான ராமனை இந்த உலகிற்கு தந்த தயரதன் அதனை பார்த்து கொடியவனான இவன் ஏன் இங்க வரான், என்ன காரணம் தெரியலேன்னு சொல்லி வெப்ப பெருமூச்சு விட்டானான். ஏன்னா பரசுராமரை பத்தி அவருக்கு தெரியும். பரசுராமர் தான் பெற்ற உலகம் முழுவதும் காசிப முனிவருக்கு தானமா கொடுத்துட்டார். பரசுராமனை கருவறுக்கன்னா காசிப முனிவர் என்ன கேட்டாராம், தானமா கொடுத்த இடத்துல நீ வசிக்கலாமா என்று ஒரு கிண்டலா கேட்டவன கோபம் பரசுராமன் வர்ணன் அமைதியோடு சைலம் அழிந்த தன் கோடாரியை தூக்கி ஒரு சுத்தி வீசினாராம். அது எங்க போய் விழுதோ அது வரைக்கும் கடல் உள்வாங்கி கொண்டது. அந்த இடம்தான் இன்றைய கேரளம் என்று சொல்பவர்களும் உண்டு. அந்த இடத்துலதான் அந்த மகேந்திரன் ஒரு இடுப்பமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அந்த நம்மளுடைய பரசுராமர். இதான் பரசுராமருடைய கதையை மிக சுருக்கமாக நான் சொல்றேன். பரசுராமர் கதையை நான் மிக சுருக்கமாக சொல்றேன். அந்த மாதிரி பரசுராமர் வந்தார். அந்த பரசுராமன் எதிரில் நிற்கிறார். பொங்கும் படை இரிய கிளர் புருவம் கடை நெறிய வெங்கண் பொறி சிதற கடிது உறும் எரு என விடையா சிங்கம் என உயர் தேர்வரு குமரன் எதிர் சென்றான் அம்கண் அரசனும் இவன் ஆரோ என்னும் அளவினான். அதாவது பெரிய படங்களை நடக்கும்போது, அதாவது
பெரிய படைகளும் பொங்கும் படை நடுங்க, பெரும் படைகள் நடுங்கும்படி பரசுராமன் சினத்தால் உந்திய புருவம் நெற்றிக்கு போச்சான். புருவம் நெற்றி நெறிவும் கண்களில் ஒளி வீசும்படியாக வந்து நின்னாராம், சினம் கொண்டு நின்னாராம் நம்மளுடைய யாரு, நம்மளுடைய பரசுராமர். இதே பாடல் வந்து கம்பராமாயணத்துல வரும். அதாவது கரிய செம்மலை ஒரு துணை தந்திடின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கேட்டவன, என் பையன் சின்னவன், நான் வரேன் அப்படின்னு சொன்னவன விஸ்வாமித்திரர் கோபம் வந்துருமா. புருவம், இதே வார்த்தை தான், புருவம் கடை நெறிய, அவருடைய புருவம் வந்து கண் வந்து புருவத்துக்கு போச்சான். உடனே எல்லாரும் பயந்துட்டாங்களாம். மேல் லோகத்துல இருக்கவங்க அன்று என ஆம் என அயர்ந்தனர். மேல் லோகத்துல இருக்கவங்க பந்தயம் கட்டினாங்க, உலகம் அழிஞ்சேன்னு ஒருத்தர் சொன்னானா, இல்ல அழியாது. அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்ததுன்னு அதே வார்த்தையை தான் புருவம் கடை நெறிய, அந்த புருவம் வந்து நெற்றிக்கு போற அளவுக்கு பரசுராமர் வந்து கோபத்தோட வந்து நிக்கிறாரு. ராமன் முன் நின்றார். ராமர் தன் தந்தையை பார்த்து, சின்ன பையன்ல அவரு, யார்பா இவரு அப்படின்னு கேட்கிறார். சிங்கம் என உயர் தேர் ஒரு குமரன் எதிர் நின்றான், அம்கண் அரசனும் இவன் ஆரோ என கேட்டான். அம்கண்ணா அழகிய கண்களை உடைய ராமன். இதுதான் ஆண்டாள் ஒரு பாசுரத்துல, அங்கண் மால ஞாலத்தரசர் அபிமனே பங்கயமாய் நின்ற நின் பள்ளிற் கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்துதலை பெய்தோம், கிங்கினி வாய்ப்பூத்த செந்தாமரை பூ போல செங்கன் சிறு சிறுத்து எம்மேல் விடியாவோ, அங்க நிரண்டும் கொண்டும் நோக்கிறியேல் எம்மேல் சாபம் இடிந்தேலோ எம்பாவாய். எனக்கு அந்த விடை இப்பதான் தெரியும். அங்கன் மா ஞாலத்தரசு அப்படின்னா அழகிய கண்களை உடைய ராமன், அழகலை கண்களை உடைய பெருமாள் அப்படின்றது. அரைசன் அவன் இடை வந்து இனிது ஆராதனை புரிவான், விரை செய் படி மேல் உற அடி மேல் உற விழவும் கரை சென்றிலன் அணையான் நெடுமுடிவின் கனல் கால்வான் முறைசின் குரல் பட வீரனது எதிர் நின்று இவை மொழிவான். உடனே தைரத மன்னன் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாரு, அப்பா என்ன மாதிரி என் பையனை நினைச்சிடாத, காலில் விழுந்து வணங்குற, என் பையனை விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அரைசன் அவன் இடை வந்து விரை செய் படி மேல் உற, மனம் பொருந்திய தன் தலையானது பூமியில பட மாதிரி, விரை செய் முடி படு மேல் கரை சென்றிலான், கோபத்துக்கு ஒரு கலை இல்லாத அந்த விஸ்வாமித்திரன் நோக்கி, நெடுமுடிவில் கரை கால்வான், யுக முடிவில் கோபத்தோட இருக்கின்ற ஒரு பிறவியாக இருக்கவர் தான் நம்ம பரசுராமர். உடனே தைரதன் இடை புகுந்து இனிய முறையில் அவனுக்கு பூஜை செய்வா, கையை காலில் விழுந்து தன்னுடைய நெற்றி வந்து அந்த நிலத்துல விழுற மாதிரி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு திருவடிகளில் வணங்கி, கரை காணாத கோபத்தில் ராமன் முன் இருக்க, அப்போது கூட அவன் அதனுடைய விஸ்வாமித்திரர் அதை கண்டுக்கவே இல்லை. பயங்கர கோபத்தோட ராமர் முன்னாடி வந்து பின்வருமாறு சொல்றார். யாரு, நம்மளுடைய பரசுராமர் சொல்றார். இற்று ஒடிய சிலையின் திறம், இற்று ஒடிய சிலையின் திறம் அறிவன் இனியான் உன் பொன் தோல்வழி நிலை சோதனை புரிவான் நடை உடையோன், செற்று ஒடிய திரள் தோர் உரு திறவும் சிறிது உடையோன், மற்ற ஓர் பொருள் இலை இங்கு இது என் வரவு என்றனன் வருவான். நான் எதுக்கு வந்தேன்னு கேட்கிறியா, ராமரை பார்த்து சொல்றான். நான் முன்பே, நீ ஏற்கனவே ஒரு வில்லு உரைச்சல சிவதரிசு, அது இற்று போனது, பழைய வில்லு. நான் முன்பே விரித்த அந்த வில்லின் திறத்தை பத்தி எனக்கு தெரியும். நான் உனது அழகிய தோளுடைய வலிமையை நான் சோதிக்க வந்திருக்கேன். அழக கம்பர் போடுறார், வலிமையான அறிவன் இனியான் உன் பொன் தோல் வழி நிலை சோதனை புரிவான் நடை உடையோன், செற்று ஒடிய திறன் தோல் விடு, என்னுடைய தோளுடைய அந்த தினவை நான் சிறிது அடக்கிக் கொள்வேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆணவம் வந்தது, நான் தான் வீரன். ஏன்னா உன்னுடைய தோல் பெருசா, என்னுடைய தேல் பெருசா, அதை அடக்கிக் கொள்ளலாம், அதை சோதிக்கத்தான் இங்க வந்திருக்கிறேன் என்று, அதுவே நான் இங்க வர்றதுக்கு காரணம் என்று பரசுராமர் சொல்றாரு. அப்போ பரசுராமரை பத்தி ஒரு 10 பாடல் எழுதுறாரு கம்பர். நான் எதை எடுக்கிறதே தெரியல, அதுக்கு சில பாடல் எடுத்திருக்கேன். சலத்தோடு இயைவு இளன் என் மகன் அணையான் உயிர் தபுமே, இது வந்து தைரதன் சொல்றார். சலத்தோடு இயைவு இளன் என் மகன் அணையான் உயிர் தடிமேல், உலகத்தோடு எதிர்த்தோளாய் எனது உறவோடு உயிர் உகுவேன், நிலத்தோடு உயிர் கதிர்வன் உற நெடியாய் உனது அடியேன், குலத்தோடு அறமுடியேன் இது குறை கொண்டனன் என்றான். அதாவது என்ன சொல்றாரு, என் மகன் சலத்தோடு இயல்பன் அல்ல, என் மகன் உனக்கு விரோதி கிடையாது, என் ராமன் உனக்கு பகைவன் அல்ல. அணையான் உயிர் தவமேல், அவனுடைய உயிர் உடலை விட்டு பிரியுமானால், உலத்தோடு எதிர்த்தோளாய் கல் போன்ற தோள்களை உடையவனே, குலத்தோடு அறமுடியேன், என் குலத்தோடு என்னை ஒழித்து விடாதே,
இது குறை கொண்டனன் என்றான். இதுதான் நான் உன்னிடம் நான் வேண்டுகோளா வைக்கிறேன் அப்படின்னு பரசுராமர் கிட்ட தயரதன் கெஞ்சுறார். என் மகனாகிய ராமன் உனக்கு பகைவன் கிடையாதுப்பா. அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரியுமாயின் திரண்ட கல் போன்ற தோள்களை உடைய பரசுராமரே, நான் என் உயிர் போயிடும். என் ராமர் உயிர் போச்சுன்னா நான் என் உயிர் திருப்பும். உனது காலடியில் சரண் புகுந்து கேட்கின்றேன், என் குலத்தோடு என்னை அழித்து விடாதே என வேண்டுகோள் வைக்கிறாரு நம்முடைய தயரதமன். ராமர் உனக்கு எதிரி கிடையாது. நீ அவனை சாவடிச்சா என்னுடைய உயிர் போயிடும். அதனால என் குலத்தையே அழிச்சிடாத அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு பரசுராமர் கிட்ட. ஒரு கால் அப்போ பரசுராமர் அதை ஏத்துக்கல. அப்போ அவர் ஒரு கதை சொல்றார் பரசுராமர். ஒரு கால் வருகதிர் ஆம் என ஒளி கால்வன உளையா வருகார் தவழ் வட மேருவின் வலி சால்வன வையம் அருகா வினை புரிவான் உளன் அவனால் அமைந்தனவாம் இரு கார்முகம் உள யாவையும் ஏலாதென மேல் நாள். அதாவது ஒற்றை சக்கர ஒரு கால் ஒரு கதிர் ஆம் என ஒற்றை சக்கர தேர்பவனி சூரியன் ஒளி போல வானின் மேகம் போல மேருமலியை போல வலிமையான தெய்வத்தன்மை கொண்ட சிற்ப தொழில் புரிபவரான விஸ்வகர்மா. அவருக்கு தான் இந்த 4 வரிகள். ஒரு கால் வருகதிர் ஆம் என ஒளி கால்வன உளையா வருகார் தவழ் வட மேருவின் வலி சால்வன வையம் அருகா நிலை புரிவன் உளன். ஒற்றை சக்கர தேர்பவனி சூரியன் ஒளி போல வானின் மேகம் போல மேருமணியை போல வலிமையான தெய்வத்தன்மை பொருந்திய சிற்பத்தன்மை புரிபவரான விஸ்வகர்மா ஒரு காலத்தில் 2 வில்ல வடிவமைச்சார். முற்காலத்தில் இருந்தது. அதாவது விஸ்வகர்மாவால் சேர்ந்தது. ஒன்றினை உமையால் கேள்வன் உவந்தனன் மற்றை ஒன்றை நின்று உலகளந்த நேமி நெடிமால் நெறியின் கொண்டனன் என்று இது உணர்ந்த விண்ணோர் இரண்டிலும் வன்மை எய்தும் வென்றியது யாது என்று விரிஞ்சனை வினைவ அந்த நாள். ஒரு வில்லை யார் எடுத்துக்கிறது? ஒன்றினை உமையால் கேள்வன்னா அதாவது கணவன். அதாவது இந்த வரும் ஒரு தவத்தின் ஒன்றினால் என் மகன் பரதன் நாள் வாழ்வது. ராமர் பேர் கூட சொல்ல மாட்டாங்க அந்த அம்மா யாரு, கைகை. சீதை கேள்வன் நாடாள்வது அப்படின்னு அந்த வார்த்தை ஒண்ணு போடுவோம். அதே போல இந்த இடத்துல உமையால் கேள்வன் அப்படின்னா உமாதேவியோட கணவன். ஒன்றினை உமாதேவியுடைய கணவன் எடுத்துக்கொண்டார். மற்றொன்றினை அழகா போடுறார் பாரு. நின்று உலகளந்த நேமி நெடிமால் நெறியின் கொண்டான். நின்று உலகளந்த நேவி நெடிமால்னா திரிவிக்கிரமாய் உயர்ந்து நின்று உலகளந்த சக்கரம் ஏந்திய பெருமாள். ஒரு வில்ல சிவன் எடுத்துக்கினாரு, ஒரு வில்ல பெருமாள் எடுத்துக்கினார். அப்படி இருக்கு சொல்ல இந்த தேவர்கள் இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு தான் வேலை, சிண்டு முடியறதா வேலை. அவங்க விரிஞ்சன்னா யாரு? நான்முகன். பிரம்மா கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த 2 வில்லுல எது வலிமையானது? இந்த 2 விற்களில் ஒன்றை உமையின் கொழுனன் சிவபெருமானும் மற்றதை திரிவிக்கிரமன் நின்று உலகளந்த சக்கரன் பெருமான் எடுத்துக்கொண்டனர். தேவர்கள் இந்த 2 வல்லத்தில் எது வலிமையானது என்று விரிஞ்சன் அதாவது நான்முகனான பிரம்மாவை கேட்க, பிரம்மா என்ன பண்றாரு, அவங்களுக்குள்ள ஒரு கலகம் செஞ்சு போர் வரா மாதிரி செஞ்சிடாரு 2 பேருக்கும். யாருக்கும்? சிவனுக்கும் நம்மளுடைய இது யார் சொல்ற இதெல்லாம்? பரசுராமர் சொல்றார். சிவனுக்கும் திருமாலுக்கும் சண்டை நடக்குது. இருவரும் 2 வில்லும் ஏற்றினர். உலகம் 7 வெகுவர திசைகள் பெறவெல்லாம் கனல் பொங்க மென்மேலும் செருமலைக்கின்ற பொழுதல் திரிபுரம் எரித்த தேவன் வரிசிலை ஈற்றது. ஆக மற்றவன் முன்னது மண்ணே. 2 பேரும் அரியரன் 2 பேரும் 2 வில்களை நான் ஏந்தி 2 பேரும் போரிட ஆரம்பிச்சாங்க. 7 உலகம் அஞ்சியது. திசைகள் நிலை தடுமாறியது. கடும் தீ பரவியது. 2 பேரும் பயங்கரமா போர் செய்யறாங்க. முப்புறம் எரித்த சிவனின் வில் முறிந்து போகுது. சிவனோட வில் முறிந்து போனோட சிவனுக்கு மிகவும் கோபம் அதிகமாகுது. அவருடைய வில் உடைஞ்சிடுச்சு. மீட்டும் போர் தொடங்கும் வேளை விண்ணவர் விளக்க வல்வில் நீட்டினான் தேவர்கோன் கை நெற்றிய கண்ணன் வெற்றி காட்டிய கரியமாலும் கார்முகம் அதனை பாரில் ஈட்டிய தவத்தின் மிக்க இரிசருக்கு ஈந்து போனான். சிவனுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே திரும்பி போர் ஆரம்பிச்சுன்னா உடனே தேவர்கள் துதி பாடி, வானா நீங்க 2 பேரும் சண்டை போட்டாதீங்க, உலகம் அழிஞ்சிடும், நீங்க போரை விட்டுருன்னா அப்புறம் 2 பேரும் மீண்டும் போர். உடனே தேவர்கள் இடை புகுந்து போரை விலக்கி விட சிவபெருமான் அந்த வில்ல எடுத்து போய் தேவேந்திர கிட்ட கொடுத்துறாரு. நீ வச்சுக்குப்பா அந்த வில்ல சிவதனுச.
அதுக்கு இவர் என்ன பண்றாரு, பூமியில் தவத்தில் சிறந்த என் தந்தையின் தந்தையான இரிசிக முனிவர்கிட்ட கொடுத்துறாரு. யாரு? திருமால். இந்த வில்ல நீ வச்சுக்கோ. பூமியில எதுக்கோ ஒரு காரணம் இருக்கு. அதுக்காக கொடுக்குறாரு. நீ இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இரிசிகன் எந்தைக்கு ஈய. இரிசன் எந்தைக்கு ஈய. எந்தையும் எனக்கு தந்த வரிசிலை இது. நீ நொய்தின் வாங்குதி ஆயின் மைந்த குறிசிகள் நின்னோடு ஒப்ப. இல்லையான் குறித்த யாடும் புரிகிறேன். இல்லையான் குறித்த போரும் புரிகிறேன். போரும் புரிகிறேன். போரும் புரிகிறேன். நின்னோடு இன்னும் புகழ்வது கேட்டி என்றான். அதாவது அந்த இரிசிகன் என்ன பண்ணாரு, என்னுடைய அப்பா கொடுத்தாரு. என் அப்பா ஆன ஜமதக்கினி முனிவர் எனக்கு இந்த வில்ல கொடுத்தாரு. நீ இந்த வில்ல வளைச்சு நான் ஏத்தினா இந்த உலகத்துல உன்னோட சிறந்த எல்லா மன்னரும் அடிப்படை அதான் வரிசிலை அழகா போடுறார் பார் கம்பர். இந்த வார்த்தைகளுக்காக தான் இந்த பாடலே எடுத்தேன். எந்தையும் எனக்கு தர வரிசிலை இதை நொய்தின் வாங்குதின் மைந்த குறிசிலைகள் நின்னோடு ஒப்பர். குறிசிலைகள்னா எந்த மன்னரும் நிகராக மாட்டாங்க. இதை நீ இது பண்ணினா அவ்வளவு பெரிய வீரன் நீ. அவன் மகனே உனக்கு ஒப்பான மன்னரும் இல்லை. நான் உன்னோட இதோட போர் புரியவே மாட்டேன். அதை சொல்றதுக்கு தான் நான் இன்னும் மேலும் சொல்றேன் கேளு அப்படின்னு நம்முடைய பரசுராமர் சொல்றாரு. உலகியெல்லாம் முனிவருக்கு ஈந்தேன். உலகியெல்லாம் முனிவருக்கு ஈந்தேன். உருப்பகை ஒடுக்கி போந்தேன். அழகியில் மா தவங்கள் செய்து ஓர் அறுவரை இருந்தேன். ஆண்டை சிலை நீ இருத்த ஓசை. அதான் ராமர். ஆண்டை நீ சிலை நீ இருத்த ஓசை செவி உற சீறி வந்தேன். மலைக்குவன் மணங்குவன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். அதாவது அதன் பின் நான் என்ன பண்ண, எல்லா உலகத்தையும் வென்றேங்க. அந்த விலையை முனிவருக்கு தானமா கொடுத்துட்டேன். பெரும் பகைகளை அழிச்சேன். அளவற்ற பெரும் தவங்களை செய்தேன். புரிந்து ஒப்பற்ற மகேந்திர மலையில நான் தங்கி இருந்தேன். நீ வில்ல ஒரிச்சல, அந்த சத்தம் என் செவிகளில் ஒலித்தது. நீ அந்த சிவதனுச வளைச்சது இல்லையா, அதை கேட்டுதான் இங்கு வந்தேன். அதை கேட்டுதான் இங்க வந்தேன் நானு. நீ வலிமை உள்ளவை என்றால் இந்த வில்ல வாங்கிக்கின்னு அந்த வில்ல வளைச்சு நான் ஏத்து அப்படின்னு பரசுராமர் நம்முடைய ராமர் கிட்ட சொல்றாரு. என்றனன் என்ன நின்ற ராமனும் முறுவல் எய்தி நன்று ஒளிர் முகத்தான் ஆகி நாராயணன் வழியின் ஆண்ட வென்றி வில் தருக என்ன கொடுத்தனன் வீரன் கொண்டு அத்துன்று இருச்சபையோன் அந்த தோருற வாங்கி சொல்லும். அதாவது ராமன் திருமுகம் அழகானது இல்லையா, அது புன்னகை போல இருக்கும். அதனால முறுவல் ஏந்தி ஒளிர் முகத்தான் ஆகி என்றார் கம்பர். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற வீரம் முகத்துல அப்படியே வெளியில வருதான். அழகா சொல்றாரு பாருங்க. நன்று முறுவல் எய்தி நன்று ஒளிர் முகத்தான் ஆகி, தன் உள்ளத்தில் இருக்கிற வீரம் அப்படியே முகத்துல வர அப்படியே பிரகாசமா ராமர் குடு அந்த வில்ல குடு என்று கேட்பதாக இந்த பாடல். அந்த வில்லை கொடு கேட்பதாக இந்த பாடல். பரசுராமன் இவ்வாறு கூறியதும் இவற்றை கேட்டிருந்த ராமனும் புன்னகை பூத்து மகிழ்வாய் நன்றாய் விளக்கம் பெற்றவனாய் ஆகி திருமால் கிட்ட இருந்த வில்லை தருக என கேட்க பரசுராமன் வில்லை வழங்க வீரன் ராமன் பாருங்க, வீரனுக்கு என்ன போட்டாரு, நன்று ஒளிர் முகத்தான் ஆகின்னு கம்பர் போட்டார் இல்லையா. பரசுராமருக்கு என்ன பண்ணார் பாருங்க, துன்று இரு சடையும். துன்று இரு சடையும்னா அடர்த்தியான ஜடாமுடி கொண்ட நம்முடைய இது பரசுராமர். வசையில் ஐயனும் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும், இடையில்லாத சீதையும் வசையில் ஐயன்னா குறை சொல்ல முடியாத ராமனும். அது போல ராமருக்கு நன்று ஒளிர் முகத்தான் சொன்ன அதே கம்பர் பரசுராமருக்கு என்ன சொல்றாரு, துன்று இரு சடையோன், சடைமுடி கொண்ட அந்த பரசுராமர் கிட்ட இருந்து அந்த வில்ல வாங்கி பின்வருமாறு கூறினார். அந்த வில்ல வளைச்சிட்டு அந்த வில்ல எடுத்து நான் வளைச்சு நான் எழுதிட்டு இப்ப பேசுறாரு. யாரு? ராமர் பேசுறாரு. பூதலத்து அரசை எல்லாம் பொன்று வித்தனை என்றாலும், பூதலத்து அரசை எல்லாம் பொன்று வித்தனை என்றாலும் வேத வித்து ஆய மேலோன் மைந்த நீ விரதம் பூண்டாய். ஆதலின் கொல்லல் ஆகாது, ஆதலின் கொல்லல் ஆகாது. அம்பு இது பிழைப்பது அன்றால் யாது இதற்கு இலக்கம் ஆவது இயம்புதி விரைதின் என்றான். அதாவது மண் உலகத்தை ஆண்ட மன்னர்களை எல்லாம் பூதலத்து அரசியெல்லாம் பொன்று வித்தாய். மண் உலகத்தில் இருக்க அரசுகளை எல்லாம் சாவடிச்ச.
அதனால ஒரு சத்திரியனான நான் உன்னை கொல்றதுல எந்த தப்பும் இல்ல. ஆனால் ஆனால் வேதங்களை அழியாது காக்கும் தவம் மிக்க ஒருத்தருடைய மகன் நீ. ஒரு காரணம். தவமிக்க மகன் நீ. அது இல்லாமல் தவ வேடம் பூண்டுள்ளாய். தவ வேடம் பூண்டுள்ளாய். ஆதலால் உன்னை என்னால் கொல்ல முடியாது. எனினும் வில்லில் நான் ஏற்றிய பிறகு அந்த வில் தவறுதல் கூடாது. இல்லையா? தவறுதல் கூடாது. அந்த அம்புக்கு குறியாகும் இலக்கு யாது? விரைவாக சொல்லு. ஏன்னா நான் ஏத்திட்டேன். அது எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு இலக்கம் சொல்லு அப்படின்னோனே, இப்போ இவ்வளவு நேரம் திட்டினார்ல நம்முடைய பரசுராமர், அவரை புகழறார். அது ஒரு 10 பாட்டு வருது. நீதியாய் முனிந்திடேல் நீ இங்கு யாவர்க்கும் ஆதியான் அறிந்தனன் அலங்கள் நேமியாய் வேதியாய் இருவதே அன்றி வெண்மதி பாதியான் பிடித்தவில் பற்று போதுமோ. முதல்ல இற்று போன வில்ல உடைச்சன்னு சொன்ன அதே பரசுராமர், முனிந்திடேல் நீ வருந்தாத, நன்னெறி பூண்டவனே நீ வருந்தாதே வெகுளாதே, இவ்வுலகில் உள்ளோர் யாவருக்கும் முதல்வன் என்பதை கண்கூடாக நான் பார்த்துட்டேன், கண்கூடாக கண்டேன். துழாய் மாலை அணிந்த சக்கரம் ஏந்திய திருமாலே வேதியனே, வெள்ளிமதியன் பகுதியை சூடியவன். வெள்ளிமதியன்னா நிலா, பிறை நிலா சூடியவன். அதான் அழகா போடுறாருங்க. வெள்ளிமதியன் பிறை நிலா சூடிய அந்த சிவபெருமான் பற்றிய வில்லு உன் கைக்கெல்லாம் ஒரு பெரிய இதுவா? ஏற்கனவே இற்று போன வில்லை உடைச்சன்னு சொன்னவரு, அந்த சிவபெருமான் வில்லாம் உன் கை வண்ணத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அது போதுமாது என்று பரசுராமர் புகழறாரு. 19 எய்த அம்பு இடை பழுது எய்திடாமல் என் செய்தவும் யாவையும் சிதைக்கவே என கையவன் நெகிழ்தலும் அடுத்து பரசுராமர் சொல்றார். எய்த அம்பு இடை பழுது எய்திடாமல் என் செய்தவும் யாவையும் சிதைக்கவே என கையவன் நெகிழ்ந்தலும் கனையும் சென்று அவன் மையறு தவம் எல்லாம் வாரி மீண்டதே. அதாவது ராம சொல்லிட்டார் இல்லையா, என்னுடைய நீ இப்போது எய்ய பிடித்திருக்கும் அம்பானது வீணடித்தபடி என்னால் செய்யப்பட்ட தவத்தின் பயன் அனைத்தையும் இலக்காக எடுத்துக்கங்க. எனக்கு இலக்கு தானே கேட்கிற, நான் இதுவரை பெற்ற தவத்தின் பலத்தை நான் இலக்கா வச்சுக்கோ, அதை எடுத்துக்கோ என்று அவர் சொல்ல, பரசுராமருக்கு ராமர் உடனே கையில் இருந்த அந்த அம்பை விடுக்க, அந்த பரசுராமர் ஈட்டியிருந்த தவத்தின் பயன்கள் அனைத்தையும் வாய் கவர்ந்து கொண்டு அம்புரா துணி மீண்டும் வந்தது. அந்த இலக்கு அடிச்சு அவர் பெற்ற அந்த தவத்தின் பயன்களை எல்லாம் அந்த அம்பு மூலமா ராமர் அதை பெற்றுக்கொள்கிறார். அப்போ பரசுராமர் சொல்றார், எண்ணிய பொருள் எல்லாம் இனிதே முற்றுக, எண்ணிய பொருள் எல்லாம் இனிது முற்றுக, மன்னிய மணிநிற வண்ண வன்துழாய் கண்ணிய யாவர்க்கும் கலைக்கண் ஆகிய புண்ணிய விடை என தொழுது போயினான். என்ன அழகா அந்த வெண்பா எழுதுறவங்க பாருங்க, எண்ணிய மன்னிய கண்ணிய புண்ணிய வார்த்தைகள் கம்பர் போடுறார். மன்னிய மணி நிற வண்ண, அதாவது தூய்மையான நீலமணி நிறமுடைய ராமனே, வன்துழாய் கண்ணிய அழகிய துளசி மாலை அணிந்தவனே, யாவருக்கும் கலைக்கண் ஆகிய புண்ணிய அனைவருக்கும் புகலிடம் தரக்கூடிய புண்ணியவானே, எண்ணிய பொருள் எல்லாம் இனிதே முடிக்கும், இனிமே நீ நினைச்ச காரியம் நல்லதே நடக்கும். தூய்மையான நீலமணி நிறமுடையவனே, அழகிய துளசி மாலை அணிந்தவனே, அனைவருக்கும் புகலிடமாய் இருப்பவனே, நீ நினைத்த செயல்கள் யாவும் இனிமேல் இனிதே நடைபெறும். நீ எது நினைச்சு வந்தியோ அந்த காரியம் எல்லாம் இனிமேல் இனிதே நடைபெறும். யான் விடைபெறுகிறேன் என கூறி வணங்கி அவர் தவம் செய்ய புறப்பட்டார். யாரு? பரசுராமர். பரசுராமர் தன் இடத்துல இருந்த அந்த தவ வலிமையும் கொடுத்துட்டு அவர் இனிமேல் போரே புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தவம் செய்ய போயிடுறார். யார்? பரசுராமர். பரிவு அரு சிந்தனை அப்பரசுராமன் கை வரிசலை வாங்கி ஓர் வசையை ஓங்கிய நல்கிய ஒருவனை தடுவி நின்று உச்சி மோந்து தன் அருவி அம்கண் எனும் கலசம் ஆட்டினான். இப்போ தயரத மன்னன் ஏற்கனவே இந்த பரசுராமரை பார்த்து அஞ்சு நடுங்கி செய்வதறியாது அப்படியே பார்த்துன்னு இருக்காரு இல்லையா, இந்த காட்சியை பார்க்கிறாரு நம்முடைய தயரத மன்னன். அப்போ சொல்றாரு பாருங்க, பரிவு அரு சிந்தை, இரக்கம் இல்லாத மனமுடைய பரிவு அரு சிந்தை அப்பரசுராமன் கை வரிசிலை வாங்கி ஓர் வசையை நல்கிய ஒருவனை தழுவி நின்று உச்சி மோந்து தன் அருவி அம்கண் எனும் கலசம் ஆட்டினான். என்ன அருமையான வார்த்தைக்கு பாருங்க. இரக்கமற்ற மனமுடைய பரசுராமர் கையில் இருந்த அழகிய வில்லை தன் கையில் வாங்கி கொண்டு ஒப்பற்ற பழியை அவனுக்கு கொடுத்து விட்டு அப்படிப்பட்ட ஒப்பற்ற
அருந்தவம் மிக்க ராமனை கட்டி தழுவி அவனை உச்சி மோர்ந்து அருவி போல் பொங்குகின்ற ஆனந்த கண்ணீரால் நீராட்டினானாம். யாரு? தயரத மன்னன். ஏன்னா தயரத மன்னன் எவ்வளவு கடினப்பட்டான் அந்த பரசுராமரை பார்த்து நமக்கு தெரியும். பரசுராமர் ஒரு வாட்டி வரும்போது அவர் பயந்து இருந்தார் என்று சொல்வார். அந்த கதைக்கு நாம் போக விரும்பல. ஆனால் அத்தகைய பரசுராமரை தன்னுடைய மகன் வந்து வெற்றி கொண்டாடும் போது அதான் சொன்னேன். தயரத மன்னன் மகிழ்ச்சியாக மிக மிக மகிழ்ச்சியாக இந்த தருணங்கள் இதுவும் ஒன்று. தன்னுடைய மகன் அதை ரொம்ப ஆனந்த கண்ணீரால் நீராட்டினான். பொய்மையில் சிறுமையில் புரிந்த ஆண் தொழில் மும்மையின் உலகினால் முடிக்கல் ஆவதோ மெய்மை இச்சிறுவனே வினை செய்தவர்களுக்கு இம்மையும் மறுமையும் ஈயம் என்றான். இதுதான் நான் எடுத்துக்கிற கடைசி பாடல். வஞ்சனை இல்லாத சிறுமையில் இந்த இளம் பருவத்தில் ராமன் ஆற்றிய இந்த வீரச் செயல் உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. தயரதன் சொல்றார், யாராலும் செய்ய முடியாது. அந்த இந்த ராமனே நல்வினை தீவினை புய்யும் உயிர்களுக்கு இம்மை மறுமை பயனை அளிக்க வல்லான். இவன் தான் கடவுள். இம்மை மறுமை பயன் இது உண்மை என்று தயரதன் சொல்ற. இதுதான் உண்மை அப்படின்னு தயரதன் சொல்றார். இந்த மாதிரி சொன்னவன இந்த வில்லு வந்து எடுத்துக்கொண்டு அப்போ இந்த ஏற்கனவே இந்த நாராயணன் வில்லை வாங்கி ராமர் என்ன பண்றாரு, வருணன் கிட்ட கொடுத்துறாரு. வருணன் கிட்ட கொடுத்து வச்சுக்கோ, இது தேவைப்படும். அயோத்தியை நோக்கி புறப்படுறாங்க இல்லையா. ராமன் இந்த வில்லு எப்போ வருதுன்னா, ராமன் கர விபூஷணர் கிட்ட சண்டையிடும் போது அந்த கரணையும் மறந்தான், உரணையும் மறந்தான், கேட்ட நங்கியை மறந்திலாதான் சொல்லி கம்பர் போடுறாருல. அந்த கர தூஷணர்கள், அதாவது ராவணனுடைய உடன் பிறந்த பங்காளிகள், அவங்க கூட சண்டை போடும்போது, கரனிடம் சண்டை போடும்போது வருணன் வந்து இந்த வில்லை எடுத்து வந்து தரார். இது வந்து அண்டர்நாதன் தடக்கையில் அத்துணை பண்டு போர் மழுவாளியை பண்பினால் கொண்ட வில்லை வருணன் கொடுத்தனன் என்று யுத்த காண்டத்துல இந்த பாட்டு வருது. அந்த வில்லை வந்து அப்ப எடுத்து வந்து தரார். யாரு? இந்த வருணன் வந்து அந்த கரனிடம் சண்டை போடு எடுத்து வந்து தராரு சொல்றோம். இது வந்தவொடனே தயரதன் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சந்தோஷம் வந்தவொடனே இந்த அயோத்தியை நோக்கி போகும்போது பரதனை கூப்பிடுறாரு. பரதா, நீ ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிருந்தல உங்க தாத்தா வீட்டுக்கு போனேன்னு. உங்க மாமா வேற என்ன வந்து ரொம்ப தொந்தரவு, அழகா போட்டிருக்காரு கம்பராமாயணத்துல, உங்க மாமா வேற என்ன தொந்தரவு பண்ணினே இருக்காரு, நீ கேகை நாட்டுக்கு புறப்படு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு அவரு வேற என்ன யோசிக்கிறார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பதாக இந்த பாலகாண்டத்தின் இறுதி பகுதி தான் இது. இவ்வளோ பெரிய கதையை நான் வந்து சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு வந்து இந்த கதையை சொல்லும்போது ஒரு பெரிய ராமர் பரசுராமர், இதை வந்து எனக்கு அளிக்கப்பட்ட அரை மணி நேரத்துல சொல்லணும், விரைவாகவும் சொல்லணும் என்ற நோக்கத்துல நான் விரைவாக சொன்னேன். இதுல என்னன்னா, இவ்வளவு சொன்னேன் இல்லையா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதை வந்து 1.25 வடியில நம்மளுடைய வள்ளுவர் சொல்லிட்டார் பாருங்க. 624வது குறள, மருத்துவ எல்லாம் பகடனன் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து, தடை நேர்ந்த இடங்களில் எல்லாம் வண்டியை இடித்து செல்லும் காளையை போல வீரனுக்கு வீரம் நடத்த வல்லானுக்கு அடைந்த துன்பம், வீரனுக்கு வல்லானை அடைந்த துன்பம் தானே துன்பம் படும். அவனுக்கு வீரனுக்கு வந்த துன்பம், அந்த துன்பமே தன்னால துன்பப்படும் என்பது போல இந்த பாட்டு. அதானே இந்த ராமரை வந்து துன்பம் செய்யணும் என்ற இறக்கத்தோடு தான் நம்முடைய இவர் வரார் இல்லையா, நம்முடைய பரசுராமர் வரார். அவரே துன்பப்பட்டு போறார் இல்லையா. அந்த நிகழ்வு தான் இந்த பாடல் எடுத்துக்கொண்டேன். அருமையான இந்த நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்துல இந்த பரசுராமர் பதத்தை சிறப்பாக இங்கே உரைக்க வாய்ப்பு தந்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.